ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கிட்னாப் எபிசோட் 11. எபிசோட் 11ஓட ஸ்டார்டிங்கில் அப்படியே 2 பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து நின்று அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கியூ அப்படியே மின்னை பார்க்க மின் கியூ கிட்டே சொல்கிறான், நான் இன்னைக்கு காலையில் உன் அப்பா கிட்டே பேசிட்டு தான் வந்தேன் அப்படின்னு. அதை கேட்டுட்டு அமைதியாக அப்படியே கியூ பார்த்துட்டே இருக்க, அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசி சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல, எனக்கு எதுவும் தேவையில்லை, இதுக்கப்புறம் எல்லாம் சரியாகாது, நான் அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்ல, கியூ ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் கூட அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி மின் கேட்குறான். அமைதியாக கியூ எதுவுமே பேசாமல் இருக்க, அதுக்கப்புறம் காரில் வரும்போது அப்படியே மின் சொன்னது ஞாபகம் வருது. உன் அப்பா உன்னை இன்னும் ரொம்ப லவ் பண்ணுறாங்க, அதனால தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல யோசிச்சுக்கிட்டே சரி ஓகேன்னு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறான். நீங்கள் எங்கே இருக்கீங்க, வீட்டில் தான் இருக்கீங்களா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு கியூ மெசேஜ் பண்ணுறான். அப்பாவும் வீட்டில் சும்மா தான் இருப்பார் போல். ஃபோனை பார்த்துட்டு நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா மெசேஜ் பண்ண, அதை பார்த்துட்டு கியூக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே சிரிச்சுட்டே இருக்க யாரோ ஒருத்தர் காரை வந்து லைட்டாக தட்டுற மாதிரி இருக்குது. அப்பா இவன் வருவான் இவங்கிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. காரை தட்டுறது யாருன்னு பார்க்கறக்குள்ள ஒரு கருப்பு உருவம் கையில் ஒரு பெரிய இரும்பு ராட்டில் அப்படியே அந்த காரு கண்ணாடியே உடைச்சிருச்சு. அப்பா இன்னும் அவன் வரலையேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்க நியூஸ் ஓடிட்டு இருக்கு டிவியில். அதாவது அந்த யாடாக்கு ஹெல்த் ப்ராப்ளம்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஸோ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் அவள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு மின்னுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. எல்லாரும் இதே நியூஸை தான் திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவள் யாட வெளியே இருக்கானா கியூக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படிங்கிற மாதிரி மீன் யோசிச்சிட்டே இருக்கான். என்ன மீன் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு மென் கேட்க, ஒன்றும் இல்லை, இந்த நியூஸ் உண்மைதானா அப்படின்னு சொல்லி மென்னும் ஜீனும் கேட்க, கண்டிப்பாக இது உண்மைதான், பார்க்கலான்னு யோசிச்சிட்டே இருக்க இதை பற்றி யோசிச்சுட்டே அப்பாவும் உட்காந்துருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து அப்பாவை கூப்பிடுற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்க்குறதுக்காக வெளியே வர, இன்ஸ்பெக்டர் ஜெட் நீங்களா என்ன அப்படின்னு சொல்ல, அது உங்ககிட்ட ஒன்று பேசணும் அதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி ஃபோனில் காட்டுறான் ஒரு ஃபோட்டோ. அதில் கியூவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. யாடா இந்த ஃபோட்டோவை உங்ககிட்ட காட்ட சொல்லியிருக்காங்க. மிஸ் யாடாவை நீங்கள் தொந்தரவு பண்ணாத வரைக்கும் எதுவும் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, நீயும் அவனோட ஆளாச்சா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அப்பாவுக்கு கடுப்பாக இருக்குது. ப்ளீஸ் சார் நீங்கள் வந்ததான் ஆகணும் வாங்கன்னு சொல்லி அப்பா அங்கேருந்து கூட்டிகிட்டு போக, சேம் டைம் இங்கே மின் கியூக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். மின் ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரியல. அப்படியே வேகமாக அவனும் இங்கே வீட்டுக்கு வந்து பார்க்குறான். அங்கே ஷுவா மட்டும்தான் இருக்காங்க. காச்சாவையும் காணும், கியூபியும் காணும், எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது ஷுவா சொல்கிறத கேட்டுட்டு. சரி இதோ நான் வரேன்னு சொல்லிட்டு மின்னு போக, இப்போ நீ எங்கே போகிறேன்னு ஷுவா கேட்குறான். அது நான் ஜேம்ஸை பார்க்க போகிறேன், யாடா இருக்க இடம் கண்டிப்பாக ஜேம்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அப்போ நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. சேம் டைம் கியூவை தான் காட்டுறாங்க. கியூவை கடத்தி வச்சுட்டு யாடா தான் மிரட்டிட்டு இருக்கா. உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு, நீ எப்படி வெளியே வந்தேன்னு கியூ கேட்குறான். அதெல்லாம் நான் வெளியே வருதுன்னு அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுன்னு சொல்லி கன் எடுத்து கியூ மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டிட்டு அப்படியே லோட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டே இருக்க, அவ்வளோ ஈஸியாலாம் உன்னெல்லாம் கொலை பண்ண மாட்டேன், உன் அப்பா வரதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், வெயிட் பண்ணு, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாவீங்கன்னு சொல்ல, என் அப்பா கண்டிப்பாக இங்கே வரமாட்டார் அப்படின்னு கியூ சொல்கிறான். நான் ஒரு சின்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணேன்ப்பா, அதனால கண்டிப்பாக உன் அப்பா இங்கே வருவாருங்கிற மாதிரி ஃபோட்டோ காட்ட, அப்பா இங்கே வந்துட்டுருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டு கியூ அப்படியே கத்திட்டு இருக்க, அவன் மண்டையிலே ஒரு தட்டுறான் ஒருத்தன். 2 பேர் இவனை பார்த்துக்கங்க, இவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் நான் வரேன் சரியா வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் அங்கே நிற்க வச்சுட்டு மீதி இருக்கவங்களாம் கூட்டிகிட்டு யாடா அப்படியே அந்த பக்கம் போயிட்டா. இவனுக்கு 2 பேரும் பார்க்குறாங்க, இவன் மயங்கி கிடைக்கிறான், இவன் பக்கத்தில் எதுக்கு நிற்கணும்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டாங்க. ஷுவா நீ உண்மையாகவே போலீஸ்க்கு வேலை பார்த்தியா, எனக்கு தெரியவே இல்லையேன்னு ஜேம்ஸ் காமெடி பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல நீ நல்ல ஆள் தான், இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியலையான்னு சொல்லி மின்னு கத்துறான். இங்கே பாருங்க உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா இல்லையா, கியூ எங்கே இருக்கான்னு தெரியுமா இல்லையா, டேய் எதுக்குடா என்கிட்ட இப்படி கத்துற, வெயிட் பண்ணு, நீ யார்கிட்ட கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் கிடைக்காம இருக்குமா, 2 நாளாக நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். யாடாவோட ஆள் யாடா ஒரு வேர் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்ததை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கா. கண்டிப்பாக அவள் எங்கே போனாலும் அதை நான் கண்டுபிடிச்சிருவேன். பாத்தியா காலையில் கூட அந்த வேர் ஹவுஸ்க்கு போயிருக்கான்னு சொல்ல, ஓ அப்படியா சரி இந்த இடம் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும், கண்டிப்பாக எனக்கு தெரியும், ஆனால் அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க, ஜெயிலேருந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாது, அப்படியே வெளியே வந்திருக்கானா அவளை போய் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் திங்க் பண்ணிட்டு இருக்க, சேம் டைம் கியூவை தான் காட்டுறாங்க. கியூ அப்படியே உட்காந்துருக்கான். அந்த கயிறு வந்து பின்னாடி கட்டியிருக்காங்கள கையை, அதை அவக்கருக்கு ட்ரை பண்ணுறான், அவனால சுத்தமாக முடியல. மின் இவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பான், இந்த மாதிரி கயிறு இப்படி கட்டியிருந்தா கையை லைட்டாக நம்ம லூஸ் பண்ணி இப்படி ஆட்டிகிட்டே இருந்தால் கொஞ்சம் கேப் வரும், அந்த கேப்பில் ஈஸியாக நம்ம அந்த கயிறை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி அவன் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணுறதுக்காக கியூ இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி கையை லைட்டாக ஆட்டி லூஸ் பண்ண அந்த
அந்த கட்டை வந்துடுது. வெளியே வந்து பார்க்குறான். ஆனால் வெளியே இங்கே பூட்டி இருக்கு கதவு. இங்கேருந்து வெளியே போக முடியாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறான். போகிறதுக்கு எங்கேயாவது கேப் இருந்தால் போயிடலான்னு. ஸோ ஏதோ ஒரு பக்கம் கேப்பை கண்டுபிடிச்சிட்டான் போல். ஓ அந்த வழியில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே கியூ அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கா அந்த பக்கம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். சேம் டைம் இங்கே இவனுங்க 3 பேர் இங்கே உள்ளே வந்துட்டாங்க போல். அதுக்குள்ளே கியூ அப்படியே மெல்ல மெல்ல பின்னாடி பார்த்துக்கிட்டே போக அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்க்குறக்குள்ள அப்படியே கியூவோட வாயை பொத்தி ஒருத்தர் அந்த பக்கம் இழுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் இவனுங்க 3 பேர் ஒரு வழியாக அந்த வேர் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. அங்கே ஆளுகளாக இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு புரியலையேங்கிற மாதிரி ஜேம்ஸ் உளறிட்டே இருக்க. ஏதோ பிஸ்னஸ் நடக்குது, ஆனால் தேவையில்லாத பிஸ்னஸ் போல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷுவா உடனே யாருக்கோ ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஃபோனை வேறு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனாக இருக்குது. அதுக்குள்ளே அந்த பக்கம் மின்னு போகிறான். பார்த்துப்போ அப்படின்னு சொல்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக கியூவை கூட்டிகிட்டு வந்தது யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா தான். நல்ல வேலை கியூ நீ தப்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே எல்லாரும் அவனை பாத்தியான்னு சொல்லிட்டு கண்டை ஷூட் பண்ணுற சவுண்டு கேட்க அப்படியே ஒரு மாதிரி கியூ காதில் கையை வச்சுட்டு அப்படியே குனிஞ்சு உட்காந்து பதட்டத்தில் பயந்து போயிருக்கான். கியூ உனக்கு இன்னும் இந்த சிம்டம்ஸ் அப்படியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்க, இது எனக்கு எப்பயுமே போகாது, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கியூ அழுதுகிட்டே இருக்கான். அப்பாவுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, நீங்கள் ஏன் வந்தீங்க, நீங்கள் போங்க, அவங்க உங்களை பார்த்தாங்கன்னா கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கியூ சொல்கிறான். கண்டிப்பாக என்ன நடந்தாலும் சரி உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு. அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாரு. சின்ன வயசில் இவங்க அம்மா இறந்து போனாங்களே, அப்போ தானே கியூக்கு இந்த பிரச்சனை வந்தது. ஸோ அந்த இன்சிடென்ட் நடந்ததை அப்படியே அப்பா நினச்சி பார்க்குறாரு. கியூ அங்கே அப்படியே பயந்து போய் பதட்டமாக உட்காந்துருக்கும் போது அப்பா அங்கே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் அப்படியே அவர் கண்ணு முன்னாடி வர இப்போ கியூவை பார்க்கும்போது அவருக்கு இன்னும் ரொம்ப கவலையாக இருக்குது. அன்னைக்கு நான் பண்ணது தப்பு, அன்னைக்கு நான் கடைசியாக வந்தேன்ல அதான் நான் பண்ண தப்பு, ஐம் சாரி கியூ, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அன்றைக்கி நம்ம ஃபேமிலியை சூஸ் பண்ணாமல் இருந்தது என்னோட தப்பு தான், நான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியல, நான் சண்டை போட்டு அது மூலமாக உங்களை காப்பாற்றணும்னு நினச்சேன் ஆனால் அது தப்பு, நான் அன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சக்ஸஸான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பேடாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அப்பா ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் நீ தான் எனக்கு முக்கியம், உன்னை தவிர தான் மற்ற எல்லாமே, நீ மட்டும் என் கூட இருக்கணுங்கிற மாதிரி அப்பா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இது எல்லாமே என் தப்புன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருக்கார். இதெல்லாம் கேட்கும்போது கியூக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுது. அப்படியே அழுதுகிட்டே இருக்க, நீ பயப்படாத கியூ, நான் கூட இருக்கேன்ல, என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை மட்டும் இழக்கவே மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மிஸ்டேக்கு நான் திரும்ப பண்ண மாட்டேன் கியூ, நான் கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா அப்படி பக்கத்தில் இருக்க. அதை கேட்கும்போது ஒரு மாதிரி கியூ எமோஷ்னலாக அழுகிறான். இல்லைப்பா, நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் இது வேறேன்னு, ஆனால் இப்போ எனக்கு புரியுது, உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் என்னோட லைஃப்பை சேவ் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க, ஆனால் உங்களோட லைஃப் எனக்கு அதை விட முக்கியம், நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா, கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் அழுகிறான். எனக்கு நீங்கள் மட்டும்தானப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, உங்களை இழக்க நான் விரும்பலைன்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் அழுக, அப்பா ஒரு பக்கம் அழுகன்னு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு எமோஷ்னலாக போயிட்டுருக்க. அந்த இடத்துக்கு ஒருத்தன் கையில் ஒரு கன்னோட வந்து நிற்கிறான். இவ்வளோ தூரம் வந்துட்டீல, இதுக்கப்புறம் இங்கேருந்து உன்னால் போகவே முடியாதுன்னு சொல்லி கண்ணை காட்ட அப்படியே ஷாக் ஆகிடுது அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா நம்ம ஷூவா சும்மா இல்லாமல் ஒருத்தன் கழுத்தில் கத்தியை வச்சு அப்படியே இழுத்துட்டு வரான், சரி கண்ணை வச்சு இழுத்துட்டு வரான். மற்றவங்கெல்லாம் பார்த்து பதட்டமாக இருக்க, ஒழுங்கு கண்ணை கீழே போடுங்கடா அப்படின்னு சொல்ல கையில் கண்ணு வச்சுருக்கவனுங்க எல்லாரும் அப்படியே கீழே போட்டாங்க. அதுக்குள்ளே இருந்தாலும் ஷூவா பிடிச்சி அடித்து அந்த பக்கம் தள்ள இங்கே சண்டை, ஒரு குட்டி சண்டை போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே ஜேம்ஸ் மீன்னு அவனுங்களும் வந்துட்டாங்க. ஸோ மாற்றி எல்லாரும் அங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக எல்லாரோட கண்ணையுமே இவனுங்க எடுத்துட்டாங்க. அதாவது நம்ம நல்ல கேங் எடுத்துருச்சு, நான் இங்கே இவ்வளோ பார்த்துக்குறோம், நீ போய் கச்சாவும் கியூ எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள், போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷுவா கண்ணை வச்சு எல்லாரையும் மிரட்ட சரி ஓகேன்னு சொல்லி மின் அப்படியே அந்த பக்கம் போயிட்டுருக்கான். சேம் டைம் கியூ அப்பா 2 பேருமே யாடா பிடிச்சி வச்சுட்டு, நான் நினச்சி கூட பார்க்கல 2 பேரும் ஒன்றா வந்து என்கிட்ட மாற்றிக்கிட்டீங்களே, உனக்கு ஞாபகம் இருக்கா, என்னோட நகத்தை கூட யாருனாலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சி கெத்தாக இருந்தேன், ஆனால் என்னோடய லைஃபையே மாற்றிட்டில, என்னோட மொத்த கேம்பிளிங் குரூப்பையே நீ தான் பிடிச்ச, அந்த கனெக்ஷன் எல்லாத்தையும் நீ தான் இல்லாமல் பண்ணிட்ட, அது என் குழந்த மாதிரி தெரியுமா, அதை என் கண்ணு முன்னாடியே அழிச்சில, உனக்கு அப்படி அழிச்சா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, உன்னோட ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க உன் கண்ணு முன்னாடி போனால் உனக்கு எப்படி ஃபீல் ஆகும், அந்த ஃபீலிங்ஸை நீ பார்க்கணும்ல, அப்போ தான் உனக்கு அதோட வலி தெரியும், சரியா, பார்க்கலாமா அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி யாடா அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக டைலாக் பேசிகிட்டு இருக்கா. அப்பா அமைதியாக பார்த்துட்டே இருக்க, அங்கே இருக்க ஒரு ஆளு கியூவை அடிக்க கியூ அப்படியே கீழே விழுகிறான். அப்பா கியூன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. பாத்தியா
இப்போ உனக்கு புரியுதா? உன் கண்ணு முன்னாடி பார்க்கணும். இங்கே பாரு, உனக்கு என் மேலே கோவம்னா என்ன ஹர்ட் பண்ணு, என் பையனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இந்த ஃபீலிங்ஸ் உனக்கு வேணும், அதாவது அப்பாவோட அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கண் எடுத்து அப்பா மேலே நின்று எங்கள் அப்பாவை விட்டுருன்னு சொல்லி கியூ ஒரு பக்கம் அழுகுறான். சே, என்ன பையன் அப்பா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அப்படியே செம்ம பாண்டிங்கில் இருக்குல்ல. நம்ம வேணா ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? கண்டிப்பாக ஒருத்தரை ஏதாவது ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்ல, கியூ நல்லா இருக்கியான்னு சொல்லி அப்பா அப்படியே கியூவை பார்த்துட்டே இருக்காரு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு யார் சாகுதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்பாவா இல்லை பையனா? சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி யாடா அப்படியே விளையாண்டுட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று மின்னு பார்க்குறான். ஏதாவது பண்ணணும்னு மின்னு யோசிச்சிட்டே இருக்க. அங்கே ஒரு இது மூடி இருக்குது, அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இங்கே பாரு, நான் சாக ரெடியாக இருக்கேன் நான் பண்ண தப்புக்கு, ஆனால் என் பையனை எதுவும் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்பா வேணாப்பா ப்ளீஸ், நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு நீங்கள் தான் வேணும், ப்ளீஸ்ப்பான்னு சொல்லி கியூ ஒரு பக்கம் அழுகுறான். இல்லை, நீ இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ உயிரோடு இருக்கணும், வேணாம் அப்படின்னு சொல்ல, நானும் இந்த அப்பா உங்களை லவ் பண்ணுறேன், நானும் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் எமோஷ்னலாக அப்படியே பேசிகிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா பைக்கில் அப்படியே ஹெல்மெட் போட்டுட்டு நம்ம மின்னு வரான். சுற்றி இருக்கவங்க எல்லாம் பயப்பட அப்படியே ஹெல்மெட்டை கழட்டிட்டு பார்க்க மின் அங்கே இருக்கான். ஸோ அங்கே ஒரு குட்டி சண்டை நடக்குது. சண்டையில் யாடா கையில் அந்த கன் அப்படியே கீழே விழுக. அப்புறம் நம்ம போலீஸ் ஆஃபீஸரும் சண்டை போட வந்தாச்சு. ஸோ ஃபைட்டிங் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்க. கியூவும் மின்னும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. முதல்ல நீ கியூவை கூட்டிகிட்டு கிளம்பு மின், வெளியே போன்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு கையில் கன்னோட நிற்க, மின் வந்து அப்படியே கியூவை கூட்டிகிட்டு அந்த பக்கம் போகிறான். அதுக்குள்ளே ரெண்டு ஆளுகளை அப்பா இங்கே ஷூட் பண்ண, இல்லை இதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் நம்ம இங்கேருந்து போகணும், என்னால் வர முடியாதுன்னு கியூ சொல்கிறான். கியூ நீ என்ன பார்த்து பேசுறியான்னு சொல்ல, அதுக்குள்ளே அப்பா கையில் இருக்க கண்ணை கீழே தள்ளிட்டு யாடா எடுத்துட்டா. ரெண்டு பேரும் அப்பாவை அப்படியே பிடிச்சிருக்க. மின் கேட்குறான், கியூ நீ என்ன சொல்கிற, இங்கேருந்து நம்ம முதல்ல போகணும் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் என்னால் முடியாது, அப்பாவை நான் காப்பாற்றிட்டு தான் இங்கேருந்து வருவேன் அப்படின்னு சொல்லி அவன் அழுதுகிட்டே இருக்கான். உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் மின், அப்பாவை இங்கேருந்து காப்பாற்றணும், அப்பாவை இப்படி விட்டுட்டு ஓடி போகிறது எனக்கு பிடிக்காது, என் அப்பாவை என்னால் இழக்க முடியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கியூ அழுதுகிட்டே இருக்க. ப்ளீஸ்னு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். அதுக்குள்ளே இங்கே கன் எடுத்து அப்படியே அப்பாவை ஷூட் பண்ண வர, அதுக்குள்ளே மின் அங்கே வர, மறுபடியும் அங்கே சண்டை நடக்குது. கியூ எங்கன்னு சொல்லி கேட்க, கியூ அங்கே இருக்கான்னு சொல்ல, கண்ணை கீழே விழுக யாடா அந்த பக்கம் விழுந்துட்டா. ஸோ இங்கே ஃபைட்டு கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்க. கீழே விழுந்த கன்னை யாடா எடுக்க போக, அதுக்குள்ளே கியூ அதை கையில் எடுத்துட்டான். யாடாவோட மூஞ்சிக்கு முன்னாடி இந்த கன்னை நீட்டிகிட்டு இருக்க. ஏண்டா சின்ன பையன்டா நீ, உனக்கு இதை ஷூட் பண்ணலான்னு தெரியுமா, உனக்கு எப்படி ஷூட் பண்ணணும்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கியூவை அப்படியே பிடிச்சி அந்த கன்னை அப்படியே கியூவோட நெத்தியில் வச்சுட்டா. வேறு வழியில் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போட முடியாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்க. இங்கே பாருங்கள், இங்கே நிறுத்துங்க, இல்லை இவனை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்ல, அதுக்குள்ளே ஷூவா போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர அங்கே எல்லாரும் சுற்றி வந்துட்டாங்க. பட் கியூ வந்து யாடாவோட கையில் இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் எல்லாரும் யோசிச்சிட்டே இருக்க. இங்கே பாரு, கன்று வேணும், கண்ணை கீழே போட்டுரு, என் பையனை விட்டுருன்னு சொல்ல, முடியாது, விடவே மாட்டேன்னு ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதை ஒரு வழியாக முடிக்கணும்ல, நானே முடிச்சு வச்சிடறேன்னு யாடா சொல்ல, ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே கான்சன்ட்ரேஷன் மாற்றுறதுக்காக ஷூவாக்கு கண்ணு காட்டுறாரு அப்பா. அதுக்குள்ளே கியூ அந்த பக்கம் பிடிக்க, அப்பாவை ஷூட் பண்ணுறதுக்காக அப்படி யாடா கண்ணை பக்கத்தில் கொண்டு போக, அங்கே முன்னாடி போய் நின்று அப்படியே அந்த கன்னை சுற்றி அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம மின்னு போய் நிற்க. மின் மேலே கன்று பட்டுருச்சு. ஆக்சுவலி கன்று டீப்பாக படல, லைட்டாக. அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் அப்படியே அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ உனக்கு ஓகேவான்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன் எனக்கு புல்லட் எனக்கு உள்ளெல்லாம் போகலை, லைட்டாக அடிபட்டிருக்குன்னு சொல்ல, மென்னு கத்திட்டு இருக்கான். உனக்கு அறிவே இல்லையா, எவ்வளோ சொன்னாலும் இப்படி தான் பண்ணுவியா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்ல, கியூ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. சாரி மென், என்னால் தான் எனக்கு மின்னுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்ல, உன் மேலே எனக்கு கோவம்லாம் இல்லை, இங்கே பாரு இவன் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான், இவன் மேலே தான் எனக்கு கோவமாக இருக்குது, கொஞ்சம் பொறுப்பாக இருக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி மென்னு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இங்கே பாரு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலான்னு மின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே அப்பா வர, கியூ நான் கொஞ்சம் மின் கிட்ட பேசணும், நீ எல்லாரையும் கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியே போறியா அப்படின்னு சொல்ல, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி மின் அந்த பக்கம் போக, என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு மின்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என்னையும் கியூவையும் நீ தான் காப்பாற்றிருக்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்படியே அமைதியாக மின் அவங்கள பார்த்துட்டே இருக்கான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், இது ஹெல்ப் பண்ணதில் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீயும் ஷூவாவும் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேரையும் காப்பாற்றிருக்க முடியாது. எல்லோரும் உங்களை ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விட்னஸாக நீங்கள் ரெண்டு பேர் இதில் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லி அவனும் பேசுகிறான். அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் மின். நான் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வேறு மாதிரி இருந்தேன், ஸோ இப்போ நான் வேறு மாதிரி இருக்கேன். எல்லாருமே அப்படி தான், அவங்க லைஃப்பில் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. பாஸ்டில் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அது எல்லாத்தையும் இப்போ மறந்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி மின் சொல்கிறான். நீ மட்டும் கிடையாது, ஷுவாவும் தான். ஷுவா அவனோட பாஸ்ட் லைஃப்பில் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கான். அதில் எல்லாம் விட்டு அவன் வெளியே வந்து இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதே மாதிரி தான் நீ. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. இந்த லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு அப்பா பேசிட்டு அந்த பக்கம் போக, அப்பா கிட்ட என்னடா பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லி கியூ வந்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருந்தோம்,
உனக்கு ஒன்று தெரியுமா, அப்பா என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, சரி சரி ஓகே ஓகே எனக்கும் நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, அப்புறம் சரி யாரும் இல்லையா, எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க, அப்பா வெளியே போயிட்டாரு, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு அப்படியே மின்ன ஆரம்பிக்கிறான். ஏய் உன்னோட காயங்கள்லாம் இன்னும் சரியாகலை, ஒழுங்காக ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, ஏய் காயமெல்லாம் அப்படி தாண்டா இருக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியும், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போக, எருமை மாடு பேசாமல் உட்கார மாட்டேங்கிற மாதிரிக்கும் அவனை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் ஒரு செகண்ட் 2 பேரும் பார்த்துட்டே இருக்க, சரி சரி ஓகே ஓகே நீ ஆசைப்பட்டது படி எல்லாமே தரேன், ஆனால் நீ மூவ் ஆகவே கூடாது, ஏன்னா உனக்கு அடிபட்டிருக்கு சரியான்னு சொல்ல, நான் மூவ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே மின்ன அவனை பார்த்துட்டு இருக்க. 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ்ல எந்தியா போக லைட்டாக மூவ் ஆகிறான். டே உன்கிட்ட என்ன சொன்னேன், மூவ் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, சரிடா மூவ் ஆக மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே மின்ன அவனை பார்க்க மறுபடியும் கிஸ் பண்ணுறான். மறுபடியும் மூவ் ஆகாதுன்னு சொல்லி இவங்க காமெடி பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. சேம் டைம் அப்பாவை தான் காட்டுறாங்க. அப்பா அந்த போலீஸ் யூனிஃபார்ம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீங்கள் மின்கிட்ட பேசின எல்லாத்தையும் நானும் கேட்டேன், எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கும் பிடிச்சிருக்குப்பா, ஆனால் என்ன உங்களோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம், ஆனால் நான் ரொம்ப செல்ஃபிஷாகவே இருந்திருக்கேன்ல, அப்படி இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அப்பாவை போலீஸ் யூனிஃபார்மில் பார்க்குறது அவனுக்கு பிடிச்சிருக்கு போல், ஸோ நீங்கள் போலீஸாகவே இருங்க, இந்த வேலையை விட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கியூவோட மனசும் மாறிடுச்சு. ஸோ அந்த யூனிஃபார்மை பார்க்கும்போது அப்பாவுக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதாவது நியூஸில் வந்து இந்த யாடாவோட கேஸ்லேருந்து யாடா வெளியே வந்துட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அவங்க நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டா போல். அவள் அப்படியே வெளியே வந்துட்டுருக்க, நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் என்ன அழிக்க முடியாது சரியா, நீ என்ன தான் நினச்சி என்ன எவிடன்ஸ் கொடுத்தாலும் அதுலேருந்து வெளியே வர எனக்கு தெரியும்னு சொல்லி யாடா அப்படி கெத்தா கியூக்கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பேசிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டுருக்கா. என்னோட பவர் எப்படி, என்னை நெருங்க கூட உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் வெளியே போக ப்ரெஸ்ஸில் எல்லாரும் கேட்குறாங்க, என்ன மேடம் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு வெளியே வந்துட்டிங்களா, உன்னை ஒரு நாள் கண்டிப்பாக வேலும், அப்படித்தான் நான் ஜெயிச்சு வெளியே வரேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் பேசிட்டு யாடா அப்படியே வெளியே பேசிட்டு வந்துட்டே இருக்கா. அந்த டைம்னு பார்த்தா ஆப்போசிட்டில் ஒருத்தன் ஒரு கன்னை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்க, கரெக்டாக அந்த ஷூட் பண்ண அந்த புல்லட்டு யாடாவோட நெத்திலேயே பட, யாடா அப்படியே டம்முன்னு கீழே வந்து செத்து போயிட்டா. என்ன தான் நீ தப்பிக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக உனக்கான எதிரி உன்னை சுற்றி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டில் தான் இதை அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கியூக்கு புரியுது, நீங்கள் உங்களோட வேலையை பார்க்கலனா சாதாரண மனுஷங்க அவங்களோட வேலையை பார்த்து அதனால் அவங்களோட வாழ்க்கை வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நீங்கள் போலீஸாகவே இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். அப்பா யூனிஃபார்மோடு அப்படியே வந்துட்டுருக்க, ஆப்போசிட்டில் அப்படியே கியூ வரான். அப்பாவை பார்த்தனே ஒர்க்குக்கு கிளம்பியாச்சான்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஒரு மீட்டிங் இருக்குது அதான் கிளம்புறேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி மேலே ஒரு பட்டன் போடாமல் இருக்கார். அந்த பட்டனை போட்டுட்டு அப்படியே கெத்தாக அப்பாவை பார்க்க, நீங்கள் இதே மாதிரி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எப்பயுமே உங்களுக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்ல அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மென்னை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக டாக்டர் பேசிகிட்டு இருக்காரு, பார்த்து நடந்துக்கோ, ஸோ அதுக்கப்புறம் யூஸ்வலான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கும், அப்பப்போ சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும், அந்த மாதிரி எப்பயும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே டாக்டர் கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மின் சொல்லிட்டு இருக்கான். டாக்டர் அந்த பக்கம் போக, அப்பா ஒரு வழியாக வீட்டுக்கு போக போகிறோம் ஜாலி அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்ன வீட்டுக்கு போக போகிறோம், ஏய் நடக்கவா போகிற, பின்ன நீ நேற்று டிஸ்சார்ஜ் ஆனால் நான் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகிறேன், இதில் என்ன இருக்குதுன்னு சொல்ல, டே எனக்கு லைட்டாக ஒரு கிராஷ் மாதிரி ஆச்சுடா, மற்றபடி எனக்கு பெருசாக அடிலாம் படல, ஏண்டா ஷூட் பண்ணியிருக்காங்க நீ ஒன்றுமே இல்லைன்னு கேஷுவலாக சொல்கிறீங்கிற மாதிரி கியூ சொல்கிறான். பாத்தியா அவன் எப்படி சொல்கிறான்னு, அவன் மூஞ்சியை பார்க்கணுமே அப்படியே சேடான பப்பி மாதிரி வச்சுப்பான் எப்பயும் அப்படின்னு சொல்லி மென் கிண்டல் பண்ணிருக்க, ஒழுங்காவா வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லி அவனையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்களோட பழைய வீட்டுக்கு தான் வராங்க போல். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்து உட்காரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பெயினாக இருக்கும் போல் மின் அப்படியே தொட்டுகிட்டே இருக்க, உனக்கு இன்னும் சரியாகலையான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா லைட்டான அடின்னு சொல்கிறேன்ல, ஒன்றும் ஆகலை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டில் எல்லாருமே இப்படி உடம்பு சரியில்லாமல் இருந்தால் நம்மளை யாருப்பா பார்த்துப்பாங்க, வீடு ஃபுல்லாக இப்படியே இருக்குமேன்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் தான் உங்கள் 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்குவேனே அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்கிறான். 2 பேரும் பார்த்து சிரிக்க, ஏன்டா என்னை பார்த்து இப்படி மூஞ்சி வச்சுருக்கீங்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் மிஸ்டர் யங் மாஸ்டர் கியூ, நீங்கள் எப்படி எங்களெல்லாம் பார்த்துப்பீங்க, நான் யங் மாஸ்டர்லாம் கிடையாது, நான் கண்டிப்பாக என் பாய் ஃப்ரெண்டையும் அவனோட தம்பியும் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்னு சொல்கிறான். வெயிட் பண்ணுங்கள் நான் குக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி முட்டையை வேக வைக்கிறேங்கிற பேரில் அந்த முட்டையெல்லாம் உடஞ்சி போச்சு, அப்படியே கொண்டு வந்து வைக்கிறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா சுத்தமாக நல்லாவே இல்லை, ஏன்டா அந்த முட்டையெல்லாம் இப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதான் ஒரு பாயில்டு எக்கு கூட பாயில் பண்ண தெரியலையே உன் பாய் ஃப்ரெண்டுக்குங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் மென்னு. ஏன்டா என்னடா பண்ணுற
பண்ணுற? கரெக்டாக தான் போட்டேன், தண்ணி ஊற்றினேன், முட்டை போட்டேன், அடுப்பு பற்ற வச்சேன், அப்பயும் இது இப்படி இருக்குது. ஒருவேளை ரொம்ப ஹையாக ஹீட் கொடுத்துட்டியோ அதனாலயா அப்படிங்கிற மாதிரி மென் சொல்ல, பரவாயில்ல விடு, நான் வேறு ஏதாவது குக் பண்ணிட்டு வரேன்னு மின்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பேசாம இரு, நானே குக் பண்ணுறேன், இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த டைம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்கிறான். உனக்கு எதுக்குடா பிரச்சனை, பேசாமல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நல்லா தான் செய்வேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இது தேவையாடா அண்ணா, பேசாமல் ஆர்டர் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இரு இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறான் எப்படின்னு பார்க்கலான்னு சொல்ல, அதுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. போய் பார்த்தா கையில் சூடு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஏண்டா இதுக்கு தான் நான் சொன்னேன் குக்கிங்லாம் வேணான்னு, கேட்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் மின்னும். பரவாயில்ல விடு கியூ, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறே, நீ பார்த்துக்கலாம் சரியா, நீ குக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்துடும், சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா? அப்புறம் எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும், அப்புறமா பார்த்துக்கலாம் உங்கள் குக்கிங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி மென் 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டுருக்க. ஐம் சாரி, என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, பட் எனக்கு சரியாக தெரியல, சாரின்னு சொல்ல. நீ எதுக்கு கவலைப்படுற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ இது பண்ணுறதே எங்களுக்கு ரொம்ப பெருசு தெரியுமா, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக அப்படின்னு சொல்ல. அப்புறம் நைட்டு ரூமுக்கு போய் உட்காந்துருக்கான். அப்படியே அமைதியாக திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் கியூ. என்ன சார் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவன் பக்கத்தில் போக, ஒன்றும் இல்லை, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன், உனக்கு எப்படி இருக்குது இப்போ, வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு, இங்கே பார்த்தியா, நான் நம்ப மாட்டேன்னு சொல்ல. டே பாருடா, ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்ல. ஆமாம் இல்லை, போயிடுச்சு, சரியாயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் யாரும் என்ன ஹர்ட் பண்ணவே முடியாது சரியா, அதாவது ஆல்ரெடி என்னை 2 டைம் ஷூட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஸோ நான் வேணும்னு தான் போய் அந்த இதை அப்படியே லைட்டாக பிடிச்சேன், ஸோ அதுக்கப்புறம் அது மேலே படாமல் அந்த பக்கம் போயிடுச்சு, நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் இதை விட பெட்டராக ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல. லூஸ் மாதிரி பண்ணாத, எனக்காகத்தானே நீ இதெல்லாம் பண்ணுற, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாங்கிற மாதிரி கியூ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். உன்னோட லைஃப் ஃபுல்லாக எனக்காக இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி கியூ சொல்ல. இங்கே பாரு, என்னோடய லைஃப் இப்படி வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்ததே இல்லை, நீ என்னோடய லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் சிரிக்கிறேன், ஸோ உன்னோட ஸ்மைலை பார்த்தா தான் எனக்கு சிரிப்பு வரும், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். இதே மாதிரி உன் பக்கத்தில் உட்காந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுவே எனக்கு போதும், நான் எவ்வளோ பெரிய லக்கி தெரியுமா நீ எனக்கு கிடச்சதுக்குன்னு சொல்ல. கொஞ்சம் ஓவராக தாண்டா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நான் ஓவராலாம் பேசல, இப்படியே உன்னை பார்த்துட்டே நான் செத்து போயிட்டேன், அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதெல்லாம் முடியவே முடியாது, நீ எல்லாம் சாக முடியாது தெரியுமா, நீ மட்டும் செத்து போயிட்ட அப்புறம் உண்மையில எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும்டா அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்கிறான். உண்மையாக கோவம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் கண்டிப்பாக. ஓ அப்படியா, அப்போ நீ கோவமாக இருந்தால் நான் அதை சரி பண்ணிடுவேன். அதெல்லாம் முடியாது, நீ என்னை டச் பண்ணவே நான் விட மாட்டேன், அப்புறம் என் கணத்தில் கிஸ் பண்ணவும் விட மாட்டேன், என்னை ஹக் பண்ணவும் விட மாட்டேன், எதுவுமே விட மாட்டேன்னு சொல்ல. ஐயோ வேணாப்பா, அப்போ நான் சாகவே மாட்டேன் சரியா, நான் சாக மாட்டேன், நான் இம்மோர்ட்டலாகவே இருந்துக்கிறேன், என்னால் மறுபடியும் இந்த மாதிரி இருக்க முடியாது, டீலா? அப்புறம் அப்போ ஓகேண்ணா, நான் என் ப்ராமிஸை காப்பாற்றுறேன், அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு கிஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணலாமா கிஸ் பண்ணலாமான்னு அப்படியே கிட்ட போக. அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு தூக்கம் வருது சரியா, ஒழுங்காக படுத்து தூங்குற வழியை பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சார் போய் படுத்துக்கிறான். அடப்பாவி, இவன் என்னடா படுக்கிறாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. சரி தூங்கலான்னு சொல்லி கையை கட்டிட்டு படுக்க, அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுக்க. உனக்கு அடிபட்டிருக்கு, வேணாம், நான் தூக்கத்தில் நடந்தால் உனக்கு பிரச்சனையாயிரும், நீ கையெடுன்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தூங்கு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்துக்கிறா ஹக் பண்ணிட்டு. ரொம்ப நேரம் படுத்திருக்கான் கியூ, பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அதாவது மின்னுக்கு ஏதோ அடிபட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயமாக இருக்க. கையில் கட்டியிருக்க அந்த கட்டை அவுத்துட்டு அப்படியே வெளியே போய் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு திங்க் பண்ணிட்டுருக்கான். அவன் ஃபுல்லாக அந்த மின்னை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கான், அவனோட அந்த கனவு பற்றி அவன் யோசிச்சிட்டே இருக்கான். அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அந்த காட்டில் அவன் ஓடினது, அப்புறம் யாடா ஷூட் பண்ண வந்தது, இது எல்லாமே அவனுக்கு கண்ணு முன்னாடி வர. மின்னு கத்திட்டு கையில் இருக்க கப்பை அப்படியே கீழே போட்டான். அதுக்குள்ளே அங்கே வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, சாரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, நான் மறுபடியும் அந்த கனவு வந்தா உன்னை கஷ்டப்படுத்திடுவேணும்னு பயந்துட்டு தான் காஃபி சாப்பிட்லான்னு இங்கே வந்தேன், பட் அதுவும் உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி கியூர் மாதிரி ஃபீல் பண்ண. நீ லூஸு மாதிரி பேசாத, எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நான் சொல்கிறேன்ல, எத்தனை நாளைக்கு என்கிட்டேருந்து நீ ஓடி ஒழிய முடியும், நீ ஃபுல்லாக சரியாகிற வரைக்குமாவது நான் உன்னிட்டருந்து தள்ளி இருக்கிறது நல்லதில்ல, அந்த டைமில் நான் உன் கூட இல்லாமல் வேற ஒரு ரூமில் படுத்துக்கவா அப்படின்னு கேட்குறான் கியூ. இந்த மாதிரி பேசாத கியூ, உனக்கு புரியலையா, நீ ஏன் இப்படி இருக்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த கனவு உனக்கு வரும்போது நீ எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும், உன்னை தனியாக அந்த மாதிரி தூங்கலாம் என்னால்
என்னால் விட முடியாது. எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு கியூ, நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, இங்கே எதுவுமே இல்லை பாரு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே காட்டிகிட்டு இருக்கான். அவனோட ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி தொட்டு பாருடா, ஒன்றும் இல்லடான்னு சொல்ல அவன் அப்படியே டச் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக மென்று வரான். ஐயோ, நான் தப்பான டைமில் வந்துட்டேன் போல, நான் எதையும் பார்க்கலப்பா, நான் போயிடுறேன்னு சொல்ல, எருமை மாடு மென்னு ஒன்றும் இல்லைடா, காஃபி குடிச்சான்டா, வாடா இங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட அவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டான். டே மென், உண்மையாகவே ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரின்னு சொல்லி மின்னு கத்திட்டு இருக்கா. அவன் பாட்டுக்கு போயிட்டான். சாரி மின், நான் தான் எப்பயுமே உனக்கு பிரச்சனையே கொடுத்துட்ருக்கேன் பாத்தியா, இப்போ என்னால் தானே உனக்கு தூக்கமும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கியூ ஃபீல் பண்ண. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நீ நினைக்கிற மாதிரி, சரியா, நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்ல, நான் உனக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மின், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கு புரியுது, எப்பயுமே உன்னை பத்திரமா பார்த்துக்கணும், நீ சிரிக்கிறத பார்க்கணும், அதான் எனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கியூ கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறான். எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது எனக்கு அந்த கனவு திரும்ப திரும்ப வருது, நான் ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன், உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்னு சொல்ல, இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்துறியா கியூ, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் நீ இந்த மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, என்னோட உடம்புல இருக்க எல்லா காயங்களும் நான் ஆசைப்பட்டு வாங்கினது தான், உன்னால் எனக்கு கிடைச்சது கிடையாது, எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு ஏதாவது வேணும்னா அதை நானே தான் டிசைட் பண்ணிப்பேன், நீ எனக்கு இது பண்ணலை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி மின்ன ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். முதல்ல நீ அமைதியாக இரு, உனக்கு ரெஸ்ட்டு தான் முக்கியம், நீ இந்த மாதிரி பிடிவாதமாக இருக்காத, நாட்டியாகவும் இருக்காத, சரியா, எல்லாமே சரியாயிரும், நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்படியே மின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்க, நீ சிரி அப்படின்னு சொல்ல, சிரிக்க மாட்டேங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். நல்லா சிரிடான்னு சொல்ல, அப்புறம் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் கியூ அவனை பார்த்து சிரிச்சிட்டு, நீ ரொம்ப குட் பாயாக இருக்கேன்னு சொல்ல, நான் குட் பாய் தான், இந்த குட் பாய்க்கு ஒரு ரிவார்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி மின் அப்படியே கியூ பக்கத்தில் போக, அப்புறம் அவனை பார்த்து சிரிச்சிட்டே கியூட்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். என்னடா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, வேற என்ன சார் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க, ஏன் இது பத்தாதா உனக்குன்னு கியூ அவனை பார்த்து கேட்குறான். அவன் அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்க்க, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு காட்டலப்பா. இந்த எபிசோட இதோட அப்படியே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள், அடுத்த எபிசோட் பார்க்காம இருக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.